What's up What's up guys, guys, welcome back to our channel. நான் என்ன பார்க்க போறோம்னா டாச்சி பாஸ் பார்ட் 4 பார்க்க போறோம். உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 எதுவுமே அப்லோட் பண்ணோம். ஏன்னா நான் வந்து அப்லோட் பண்ண போது என்னமோ பிரச்சனை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். ஆனால் வந்து டக்குன்னு எல்லாம் அப்லோட் பண்ணும்போது டக்குன்னு டிலீட் அமுத்திட்டோம் ஆக்சிடென்ட்லி. அதனால எல்லா வீடியோ டிலீட் ஆகி போயிடுச்சு. அதனால இப்போ ஒன்றுமே பண்ண முடியல. அதனால பார்ட் சரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன வண்டி தான் வச்சுருந்தோம், ஹாண்டா. அந்த வண்டியிலேருந்து டப்பாக்காரு அதுலேருந்து நம்ம வந்து மினி கூப்பர் வாங்கினோம். இப்போ வந்து கார்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே மினி ஹாண்டா S2K இருக்கா, அதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுத்த வண்டி. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மினி கூப்பர் வாங்கினோம். அது வந்து என்னன்னா மிலி 5 டோர் வண்டி. இதுல வந்து நம்ம டர்போ போடணும்னு போட்டுட்டோம். டர்போ இதுல போடல, நம்ம வந்து புது வண்டியில போடலாம்னு நினைச்சோம். அப்ப இந்த இதோ இங்க பர்பிள் கலர் வண்டியில போடலாம். நட்சுடே 350Z அதுல வந்து டர்போ போட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து அதே பாட்டில் வந்து நம்ம லாஸ்ட்ல ஒரு புது வண்டி வாங்கிட்டோம், ஆல்ஃபா ரோ ஜூலி. என்னோட இருக்கிறதுல பெஸ்ட் ஃபேவரட் வண்டி இதுதான். ஆனால் இது ரேட்டிங் வந்து 6.4 தான். ஆனால் ஸ்பீடாக போக பாருங்க. இது ரேசிங் கிட்டெல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கோம். ரேசிங் கிட்டு, இது ட்வின் டர்போ, அதான் டர்போ எல்லாம் வந்து நம்ம செகண்ட் பார்ட்டில் தான் இந்த வண்டிக்கு அப்கிரேட்ஸ் எல்லாம் பண்ணோம், அதெல்லாம் பண்ணோம். ஆனால் அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டில் வந்து செகண்ட் பார்ட்டில் அவ்வளோக்கா எதுவும் நடக்கலை. இதில் வந்து ஓட்டிட்டு தான் இருந்தோம் இந்த வண்டியை, சும்மா டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியே பெருசு பண்ணிட்டுருந்தோம். அப்புறம் பார்ட் 3ல வந்து என்ன ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த காரை ஓட்டி நிறையா டான்ஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அதுதான். அதுக்கப்புறம் காசு கிடச்சிருச்சு நமக்கு. எவ்வளோ 3 லேக் இருக்குமா? 3 லேக் இல்லை 7 லேக். 3 லேக் 7 லேக் இருக்கும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு வண்டி வாங்கிட்டோம். அதுதான் விஐபி காரு. இந்த விஐபி இதோட பேர் பார்த்தீங்கன்னா மார்ச்செட்டா விஐபி. அதுதான். இந்த காரோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ? 8.5. பார்த்தீங்கன்னா நம்ம லாயர்ஸை கூப்பிடலாம், பொலிட்டிஷியன்ஸை கூப்பிடலாம். இன்னும் வந்து இந்த வண்டியை ஓட்டவே இல்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் வாட்டி ஓட்டணும். அதுக்கப்புறம் பார்ட் 3 முடிஞ்சு. இப்போ தான் நம்ம இங்கே இருக்கோம் பார்ட் 4. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த வண்டி எடுத்துருக்கேன். இதுதான் ஒரு வேனு. இன்னொன்று வண்டி ஆப்ஷனில் இருந்துச்சு, ஆனால் அது ரேட்டிங் கம்மியாக இருந்துச்சு. சரி வாங்க விஐபியை போய் தேடலாம். இது இப்போ 6.4. இப்போ பார்த்தா இந்த வண்டி செம்ம ஸ்பீடாக போகுது. இங்கே பாருங்க, இந்த ஆல்ஃபா வீடெல்லாம் ஸ்பீடாக போகல. சாரி, நம்ம ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்து வீடியோ போடுறோம். 6.0 இருக்கிற எட்டுற இவன் இருக்கிற எட்டுற இவன் எவ்வளோ இருடா. நம்ம பெரிய கார் வாங்கினா அவனுக்கு 8. அவன் யார் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒருத்தன் 8.5 கிடச்சிருக்கான். நம்மளோட இதோட கரெக்ட் ரேட்டிங். இப்போ நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா இவனை விட்டு ஸ்ப்ரிங் இதெல்லாம் இருக்கு. ஃபஸ்ட்டு அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இவனை டக்குன்னு போய் விட்டுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இவங்களை ஏற்றிக்கலாம். எப்படி? அப்போ டபுள் காசு. அப்போ டக்குன்னு போய் இவங்களை விட்டுட்டு வந்துடலாம். அதுக்கு தான் ஏன்டா 6.4 ஏற்றுறேன்னு கேட்டேன். முன்னாடி போய் பார்த்துக்கலாமே. இவனோட டெஸ்டினேஷன் வரப்போகுது. வந்துருச்சு. 180 160 60 அவ்வளோதான் வந்துச்சு. இவனோட டெஸ்டினேஷன் அந்த கார் பக்கத்தில் மானிட்டரே கிளாஸ் போயிடு. தேங்க்யூ ப்ரோ. 1.0 1.0. நாங்களே 8.5 சிக்க மாட்டேனாங்க பட்டுன்னா 2.0 குடிச்சிருக்காங்க. ஐயோ, டக்குனு போ வண்டி. அங்க பாரு டர்போ வண்டி இருக்குடா. இவன் டர்போவே போடலடா. இந்த கட்டா அந்த கட்டா என்ன கட்டு தெரியல. நம்மளுக்கு டர்போவே போடலடா. பேப்பரா டர்போ வருது. ஏன்னா இல்லை ஆல்ரெடி டர்போ இன்ஸ்டால்டு. பொலிட்டீஷியன்டா. தெரியும்டா. விஜய் பாய் விஜய். சீக்கிரம் போய் விட்டுரு. சரி போகலாம் டக்குனு போகலாம். எவ்வளோ காசு கொடுப்பானோ? நீ சீக்கிரம் போடினா நிறைய காசு தருவான். என்னடா இடிச்சு போயிட்டு இருக்க? அவன் கட்ட பாரு. அவனு விஜயை கூப்பிட்டு போறேன். I insist. This is the place. காசு
எவ்வளோ தரப்போகிறோம்? டூ ஹெட்ஸ் போஸ்ட்டு டூ ஹெட்ஸ் போஸ்ட்டு அதுக்கெல்லாம் ரோபாக்ஸ் வேணும்டா. ரோபோட்ஸ் வேணுமா? ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட ரோபாக்ஸ் இல்லை, நம்ம அவ்வளோ ரிச் இல்லை. நான் வந்து 2H பூஸ்ட் ஃப்ரீயாக பண்ணிடலன்னு பார்த்தா. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பணக்காரங்களை தேடணும். இவங்க எத்தனை? இவங்க லாக்கு. ஏன்டா லாக்கு? இவங்க 10.0 அங்கே பாரு. 10.0 ஏற்றவே முடியாது தம்பி. 8.5 தான் எனக்கு. என்னடா 1.6 கொடுத்து எங்கதான்டா கண்டுபிடிக்க முடியும்? சரி 8ல வந்தால் கூட பரவாயில்ல. இங்கே ஒரு ரிச் 8ல டாஹில்ஸ் டால்ஸ் தான் நிறைய இருப்பாங்க. டாஹில்ஸ்ல நிறைய ரிச் டாக்டர் லாயர் கேங்ஸ்டர். டேய் 5.0 வேண்டல்ரா. டேய் இவன்லாம் வேஸ்ட். வண்டல்ரா. டேய் 5.0டா. நீ 8.5 பார்த்தா 8.5ல ஒரு வண்டல் இருக்கணும். எப்படி இருக்கும்? ஐயோ ஏத்திட்டு போறியாமா? நான் இவனை ஏத்திட்டு போயிட்டு இருக்கேன். வண்டல் பாரு 4.5. ஓ 5.0 வண்டல் பார்த்தா 6.5ல ஒரு வண்டல் இருக்கானவா? யாருமே இல்லை 6.5 வண்டல். எப்படா அது? எங்கடா ஸ்பாட்டட். பரவாயில்ல இந்த வண்டி ஸ்பீடாக தான் போகுது. வேணா இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் வண்டி ஸ்பீடாக போன போது. அதே நீ ரியல் லைஃப்ல பாட்டிதான் வச்சுக்கோ, முக்கிட்டு இருப்ப ஏற்றுறது. 9.5டா. 9.5ல ஏற்ற முடியாது. நீ 8.5 தான் நீ ஏற்ற முடியும். டக்குனு போடா வண்டி. நீ போடா அங்கேருந்து. நிறுத்து வண்டியை. இறங்கடா டக்குனு இறங்கடா. இறங்கிட்டான்டா. ஸ்ப்ரிங் கொடுத்துருக்கான் 3000 ரூபா. அதான் சொன்னால 3000 ரூபா கிடைச்சிருக்கு. பொலிட்டீஷியன் 5000 கொடுத்தான்டா. வண்டல் விட பொலிட்டீஷியன் எவ்வளோ கொடுத்துட்டு கண்டுபிடிக்க எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நீ பாட்டு சொல்லிட்டு இருக்காரு. 4.8 இப்பெல்லாம் இவ்வளோ வண்டல் கிடைக்கிறாங்க. அப்பதான் வண்டல் தேடிட்டு இருப்போம். நீங்க பார்த்து உள்ளதான் தேடிட்டு இருந்தா எப்படி தேடிட்டு இருந்தோம் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இது செம்ம பைத்தியக்கார மாதிரி தேடிட்டு இருந்தோம் நம்ம. கான்கிரீட் பேக் அங்க ஒன்று இருக்கு பாரு. மெட்டல் பைப் அங்க ஒரு மெட்டல் பைப் அங்க இருக்குது பாரு. அங்க ஒன்று இருக்கு பாரு. கிளாஸ் பேனு எடுத்துட்டு அப்போ அங்க இன்டீரியர் நாமளே டிசைன் பண்ணுங்க. உள்ள ப்ளூ இதெல்லாம். இங்க ஒரு மெட்டல் ஓ நான் எப்படா அங்க போறது? அப்படி போயிரு ரிவர்ஸ் வண்டி. டேய் எப்படிடா போவ? வண்டியில இறங்கிட்டு வந்துடுறா. இறங்கிடுறாடு. கலெக்ட் கலெக்ட் பண்ணாம நீ அப்படியே பார்த்துட்டு போனீங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு 6 கிளாஸ் பென், ஒரு வுட் பிளாங்க். அந்த இங்க டால்ஸ்ல போயிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வரணும். ஸ்டூடெண்ட்ஸையா? அது ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டிட்டு தருவாங்க வுட் பிளாங்க் டால்ஸ்ல. ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, வுட் இது. அது ஜாம்பரா. அவங்க பேர் என்ன மறந்துட்டேன். பரவாயில்ல. 4.8 எங்கடா நான் பார்த்தேன்டா. 9.5 பக்கத்தில் வேற யாரோ இருந்தான். எங்க இருந்தான் 2.1. டேய் என்னடா மாமுட்டு பெரிய கார் வாங்கிட்டா உங்களுக்கு யாருமே கிடைக்க மாட்டேன்றாங்களா? நம்ம சின்ன கார் வச்சிருந்தா யாருமே கிடைக்கிறோம். சின்ன கார் வச்சிருக்க போது 9.5 10.5 8.5 வித்தியாசமா இருந்தாங்க. இங்கதான் யாரா? ஐயோ மேயர். ஐயோ இந்த ஊரோட மேயரா. 5 வேஸ்ட். கிரீட்டிங்ஸ் ஃபெல்லா. வேஸ்ட் ஃபெல்லா யாரா? அவனா? இவன்ல லில்லி. அடுத்து இவன்டா லில் டேரன். இவன் தெரியுமா எவ்வளோ கொடுப்பானு? 10 ரூபா கொடுப்பானா? போடா லூசாடா நீ. எல்லாம் மறந்துட்டியா? லாஸ்ட் டைம் எவ்வளோ கொடுத்தா நமக்கு? அவன் தான் ஹெல்ப்பே பண்ண ஜாஸ்தி. தெரியல மறந்துருச்சு. நான் டால்ஸ் போகிறேன். டால்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்குது. புதுசா இல்லை டால்ஸ் இந்த சைடு இருக்குது. இந்த சைடு. அப்போ நீ எங்கடா போயிட்டுருக்கு? போயிட்டு விட்டுறாரு அப்படியே. ஏய் செகண்ட் தான் சொன்னது. யார் இவங்க? 1.9 பார்த்தா போகிற 8.5 அவ்வளோதான். வாடாடே உள்ளே ஏறா. அதே 1.2 வந்தானா எங்க ஏரியா உள்ள வராத. பீச் விடு வந்தாச்சு. என்னது 2.2
தெரியல. பீச் இருடா. இருக்கீங்களா? யாருமே ரிச்சா? 6.5டா. 6.5. அப்பவே நான் 6.4 ஏற்றும் போது என்ன சொன்னேன்? டேய் வண்டல்டா. போடா வண்டல். 6.4 நீ என்ன சொன்ன? ஞாபகம் வச்சுக்கோ. நீ 5 சொன்ன. 6.9. டேய் நீ உன்னால இதுல ஏத்த முடியும். 6.5 தானே ஏத்த முடியும். டேய் 8.5 ஏத்த முடியும்டா. 8.5யா? அட நானும் மாட்டேன்டா. இப்ப நீ எது டேய் முன்னாடி வந்து பார்க்கணும்டா. நான் ஒருத்தன் யாரோ பார்த்தேன். இவனை இறக்கி விட முடியாதா? ஐயோ 8.7 ஓடிட வேண்டியதான். இவனை இறக்கி விட முடியாதா? இங்க பாத்துக்கோ. எக்ஸிட் கார் பண்ண இறக்கி விட முடியும். அவ்வளோதான்டா, இறங்கிட்டான்டா. கூப்பிட்றான்டா. டேய் 2 மினிட்ஸ்ல என்ன கூப்பிடுறான்? சரி சீக்கிரம் அதுக்குள்ள விட்டுரு. சரி க்ளோஸ் ஆயிடுச்சு. இவனை டக்குன்னு போய் விட்டுற வேண்டியதுதான். 7.1 இருக்கும். பிசினஸ் மேனே இல்ல. ராப்பர் இவன் ராப்பர். டேய் என்னடா நீ? ஒன்னொருத்த வந்து ஏத்திட்டு போயிட்டானமா அதுக்குள்ள. அதெல்லாம் கிரிமினல் கேங்கா? ஐயோ எங்க கிரிமினல் கேங் போட்டிருக்கு? இவன் தான் சொன்னா கிரிமினல் கேங் போடுமா. இவன் போயிட்டு அவங்க கூட இது பண்ணிட்டு பா, ராப் பண்ணிட்டு பா. நான் வரேன்டா. இல்ல நான் வரேன். நான் வந்துட்டுருக்கேன். இங்க தான் கிரிமினல் கேங். இதுதான் கிரிமினல் கேங். வெல்கம் டு கிரிமினல் கேங் போட்டிருக்கு. நான் டக்குன்னு விட்டுட்டேன். கிரிமினல் கேங் போடல. எவ்வளோ மூளையில தேங்க்யூடா. என்ன இப்போ வந்து இவனை கூப்பிடணுமே. யார? ஐயோ அவன் சீக்கிரம் கூப்பிடு. ஃப்ரீ கிஃப்ட் கெட்டு கோல்டு போடுறா. டெய்லி கிஃப்ட் அக்செப்ட் பண்ணிட்டேன். அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். அவனை எப்படி ட்ராக் பண்ணுறது? இல்லை எங்கடா இருக்க? இது சீக்கிரம் 55 செகண்ட்ஸு. இங்கே இருக்கானா? மேப் போட வழியா? சீக்கிரம் போயிடு. என்னடா எனக்குள்ளால போயிட்டு இருக்கேன். இப்போ 2.8 பார்த்தா 8.5 விட்டுருக்கேன். 8.5 வந்துட்டானம்மா இப்போ பார்க்கும்போது. ஐயோ போடா இல்லை அப்படின்ட்டு. நான் வந்துட்டேன். ஐயோ வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். வாடா நான் வந்துட்டேன். யார எடுத்துற? அப்பாடி ஏத்தியாச்சா? இங்கே வந்து ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. நாம் வந்து அதோட பேர் என்ன? அப்சைட் கிக் டவுனா? நான் மறந்துட்டேன். இவ்வளோ நாள் ஓப்பன் கேக் சைடு பை சைடு மாஸ்டர் வந்திருக்காங்க. ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஏதாவது சொல்கிறீங்களா அக்கா? நீங்க வந்து ஒன்றும் சொல்லவே இல்லை. எப்படின்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் லாஸ்ட்டு 2 கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டு அவ்வளோதான் வீடியோ முடிச்சிடலாம். நம்மளுக்கு வந்து எங்கேயோ வேலை இருக்குது, அங்கே தான் போகணும். ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் இருக்குது நமக்கு. வந்து பிஸ்னஸ் ட்ரிப் இருக்குது நமக்கு. அதுக்கு தான் 7.3 ஆர்மி ஃபெலோ. 7.3 ஆர்மி ஃபெலோ. இங்கே பாரு 3 ஆர்மி மெம்பர்ஸு. 5000 தருவாங்களா? ஆர்மிடா. DC ஃபோர்ஸ் ஏர் ஃபோர்ஸ் பேஸ். எவ்வளோ தூரம் தெரியுமா அது? அதுக்குள்ளே இவனை விட்டுட்டானா வச்சுக்கோ, அவ்வளோதான் 10,000 ரூபா கொடுப்பான். ஒரு செகண்ட் ஒரே ஒரு செகண்ட். எவ்வளோ? 4.3 எவ்வளோ? டைமர் சீக்கிரம் போடா. 4.3. சாரி சார். இப்போ அதுக்குள்ளே எங்கே வந்துச்சுன்னு பாரு. டக்குன்னு தாண்டா போகிறேன். ஏன்டா நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்ட முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் ஹைவே எடுக்கணும்.
ஹைவேல ஷார்ட்கட் எடுத்து போயிரு ஷார்ட்கட் இதுதான்டா ஹைவேல தான்டா போயிட்டு இருக்கேன். பாஸ் ஏர்போர்ட் வண்டி பறக்குது. ஆமா பாஸ் ஏர்போர்ட் பக்கத்துல ஒரு சோல்ஜர் இடத்துக்கு போனோம்ல, அங்கேயே 8.5 எல்லாம் கிடைப்பாங்கடா. அங்கேயே போய் ஒருத்தனை கலெக்ட் பண்ணிக்கலாமா? அப்புறம் வீடியோ வந்து லாஸ்ட் செகண்ட் கஸ்டமர் அப்படியே ஒரே திருப்பி விட்டா. ஏ போலீஸ் தள்ளுறா, அப்படியே தூக்கிறேன் தள்ளு. ஏ தள்ளுறா, நான் ஆர்மி வச்சிருக்கேன்டா தள்ளுறா. போலீஸ் அவன் போலீஸ், ஆர்மிக்கார முன்னாடி அவன் வேஸ்ட். பின்னாடி ஆர்மிக்கார தப்பேல ஒரு விட்டு போகணும். எங்கடா போகணும்? ஓ எனக்கு தெரியும், நான் மேப் போட்டு வச்சிருக்கேன். எனக்கு தெரியும் இப்படி போனோம்ல. இதெல்லாம் எஸ்யூவி இல்லை. எஸ்யூவினா ஜி வேகன்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கோம்னா டக்குன்னு போயிருக்கோம் இந்த வண்டி. எஸ் 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 யா வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டோம் நம்ம வந்துட்டோம். 8.5 கிடச்சிச்சு. 8.5 கிடச்சிருச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு 8.5 கிடச்சிச்சு. 8.5 இவனை லாஸ்ட்டாக ட்ராப் பண்ணி கர்னல். ஐயோ இவனை மட்டும் ட்ராப் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, நம்ம கோடி கணக்கு கிடைக்கும். கோடி ரூபா கொடுக்கும். உனக்கு கனவுல கொடுப்பாங்க. நான் டப்புன்னு போயிட்டு இருக்கேன். நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரில. இப்போ நீ ஹைவேல போனால் நம்ம வந்து டைம் ஆயிடுச்சு. நமக்கு எங்கோ பிஸ்னஸ் ட்ரிப் போனோம். யூனோ வி ஆர் யூடியூபர் மிஸ்டர் வீஸ்ட் கூப்பிட்டுருக்காங்க. சும்மா சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எங்கேயோ வெளியே போயிருக்கு இருக்குது. அதுக்கு தான் டக்குன்னு ஓட்டிருக்கேன். பிஸ்னஸ் ட்ரிப் தான். நான் அப்படியெல்லாம் இல்லை, நிஜமா பிஸ்னஸ் ட்ரிப் தான். இல்லை தப்பா சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் என்னடா சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க வண்டியோட முன்னாடி ஒரே ஒரு செகண்ட். பிரைவேட் டெர்மினலா தம்பி வந்துட்டாண்டா யாரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை. ஒரு செகண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. பை. See you in the next video. Bye.